1950 பெங்களூரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 4வது ஒரு பையன் பிறக்கிறான். அவனோட பேர் சிவாஜி ராவ். அவனோட 5வது வயசில் அவங்க அம்மாவை இழந்து பள்ளி பருவத்தை முடிச்சு படிப்பு சரியாக வரலன்னு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறான். மூட்டை தூக்குறது, கார்பெண்டர், பஸ் கண்டக்டர்னு. அவனுக்கு ஆக்டிங் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க அண்ணா எக்ஸாமுக்கு கொடுத்த காசையும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் காசையும் வாங்கிட்டு சென்னைக்கு ஓடி வரான். என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு எதுவுமே தெரியாமல் உண்மையான உழைப்பை போடுறான். ஆக்டிங் கிளாஸ்க்கு போய் ஆக்டிங்லாம் கற்றுக்கிட்டு நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணுறான். எந்த ஒரு ஆடிஷன்லையும் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. காரணம் அவன் கருப்பாக இருக்கான்றதுனால. அப்புறம் இந்த சினிமா உலகத்தில் வெள்ளையாக இருந்தால் தான் ஒரு ஹீரோ ஆக முடியும்னு நிறைய பின்மத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. 1975 எம்ஜிஆரும் சிவாஜியும் தமிழ் சினிமா உலகத்தோட ஒரு மிகப்பெரிய தூண்களாக இருந்தாங்க. அதே டைமில் கமலஹாசனை வச்சு கேவி பாலச்சந்தர் எடுத்த அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தில் ஒரு 15 மினிட்ஸ் கேரக்டர் இந்த பையனுக்கு கிடைக்குது. அப்போ எல்லாருமே கேவி பாலச்சந்தர் கிட்ட ஏன் இவனை சூஸ் பண்ணீங்க, பார்க்கறதுக்கு கருப்பா கட்டையா தலை ஃபுல்லா முடி வச்சு தாடி கூட சேவ் பண்ண ஒரு மாதிரி இருக்கானேன்றப்போ கேவி பாலச்சந்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் கண்ணில் ஒரு பவர் இருந்தது, அவன் கண்டிப்பா ஒரு பெரிய நடிகன் ஆவான்னாரு. அந்த படத்தோட முதல் சீன்ல நம்ம சிவாஜி ராவ் கதவை திறந்துட்டு உள்ள வருவாரு. அவருக்கு அப்ப தெரியாது அடுத்த 50 வருஷத்துக்கு அந்த கதவை யாராலையும் மூட முடியாதுன்றது. அடுத்த வருஷமே 1976 கமலஹாசனோட கை கோத்து 3 முடிச்சுன்ற ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ல கமலஹாசன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு படத்தை இவர் தான் லீட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு பிரம்மாண்டமான வில்லத்தனமான நடிப்பை காட்டி மக்களோட மனசுல ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு அடையாளமா மாறினாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைமும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறும். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சி மாற்றம் நடக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த வேர்ல்டுலயே டெக்னாலஜி பூமிங் ஆகும். ஆனால் என்டையர் 50 வருஷமா ஒரு மனுஷன் இந்தியன் சினிமாவே ஆட்டி படிக்கிறானா, த ஒன்லி ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். என் தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிறப்ப அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கோ. உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.